சங்க காலத்தில் அடுத்து நம்ம பார்க்கும்போது சங்க காலத்தில் வந்து 3 சங்கங்கள் இருந்துச்சு. 3 சங்கங்கள் இருந்து தமிழில் வந்து வந்தாங்க. அந்த 3 சங்கங்கள் வந்து மன்னர்கள், புலவர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் வந்து பல நூல்களை வந்து அரங்கேற்றம் பண்ணி அந்த நூலில் வந்து சிறந்த நூல்கள் எது, சிறந்த கருத்துக்களை போடக்கூடிய நூல் எது அப்படின்னு அலசி ஆராய்ச்சி பார்த்து அந்த நூலுக்குலாம் வந்து பரிசு கொடுக்குறாங்க. இது மூலமா சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பாண்டியர்கள். சரிங்களா? மதுரையில் தான் வந்து 3 சங்கம்னு இருந்துச்சு. இதில் முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. அதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். முதல் சங்கம், இந்த சங்கம் 3 சங்கம் நம்ம 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழ் புத்தகத்தில் படிச்சுட்டே இருப்போம். அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். முதல் சங்கம் வந்து தென்மதுரைனா இப்போ இருக்கிற மதுரையில் இந்த குமரி கண்டம் சொல்லுவாங்க. அப்போ இருந்து அங்கே இருந்த மதுரை. சரிங்களா? மதுரையில் இருந்துச்சு. அங்கே வந்து அந்த தென்மதுரையில் வந்து இந்த ஆறு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பட்டுமொழி ஆறு. இது வந்து சிலப்பதிகாரம் சொல்லியிருக்கு. சரிங்களா? முதல் சங்கம் வந்து தென்மதுரை. அது வந்து எந்த ஆற்றங்கரை அப்படின்னு கேட்பாங்க. முதல் சங்கம் எந்த ஆற்றங்கரையில் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்படின்னா பட்டுமொழி ஆற்றங்கரை. சரிங்களா? அடுத்த 2வது வந்து இடைச்சங்கம். இந்த இடைச்சங்கம் வந்து கபாடபுரம். சரிங்களா? கபாடபுரத்தில் இருந்து வந்து குமரிக்கண்டத்தில் இருந்தால் ஒரு ஊர் தான். சரிங்களா? அப்போ அது வந்து கபாடபுரத்தில் வந்து ஆரம்பிச்சாங்க. சரிங்களா? அது வந்து குமரி ஆற்றங்கரை. இந்த குமரி ஆறு அந்த குமரிக்கண்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆறு, பட்டுமொழி ஆறு, குமரி ஆறு. சரிங்களா? இடைச்சங்கம் வந்து கபாடபுரம், அது வந்து குமரி ஆற்றங்கரை. சரிங்களா? அடுத்து கடைச்சங்கம்னா 3வது சங்கம். சரிங்களா? அது எங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய மதுரை. சரிங்களா? இப்போ இருக்கக்கூடிய மதுரையில் வந்து ஆரம்பிச்சாங்க. வைகை ஆற்றங்கரை. சரிங்களா? வைகை ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய மதுரையில் வந்து 3வது சங்கம், தமிழ் சங்கம் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ இந்த மதுரையில வந்து இந்த கடைச்சங்கம் வந்து யார் ஆரம்பிச்சாங்க அப்படின்னா முடத்திருமாறன். சரிங்களா? முடத்திருமாறன் பேர் திருமாறன் தான். ஏன் அந்த முடங்கிற வார்த்தை வந்துச்சு அப்படின்னா சுனாமி பேரலைகளால் வந்து இடிபாடுகளில் சிக்கி தன்னுடைய காலை வந்து இறந்துருவாரு. சரிங்களா? அதனாலதான் வந்து முடத்திருமாறன். முடம் அப்படின்னா ஊனம் இருக்கும். சரிங்களா? அதாவது மாற்றுத்திறனாளி அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்ப இவர் பேர் இன்னொரு பேர் இருக்கு. முடத்திருமாறனுக்கு இன்னொரு பேர் வந்து நிலந்தெருவில் பாண்டியன். சரிங்களா? இது எந்த இலக்கிய வரலாறு சொல்லுது அப்படின்னா பாக்கிய மீறி தமிழ் இலக்கிய வரலாறுல இந்த முடத்திருமாறனும் இந்த நிலந்தெருவில் பாண்டியன் அப்படின்றது 2 பேருமே ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? அப்ப இதுதான் வந்து இந்த கேள்வி வந்து ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சில கேட்ட கேள்வி. இன்றைய நவீன மதுரையை உருவாக்கியவர் யார்? சரியா? இன்றைய நவீன மதுரையை உருவாக்கியவர் யார் அப்படின்னா முடத்திருமாறன். அவர்தான் வந்து குமரிக்கண்டத்துல வந்து சுனாமி பேரலையால முதல் 2 சங்கம் அழிவுற்றது. 3வது சங்கத்தை இப்ப இருக்கிற நிலப்பகுதியில வந்து இப்ப இருக்கிற மதுரை. அப்ப அந்த மதுரையில வந்துதான் அவர் வந்து என்ன செய்யறாரு, இந்த நம்ம 3வது சங்கத்தை வந்து ஏற்படுத்தாரு. சரிங்களா? அப்ப இன்றைய நவீன மதுரையை உருவாக்கியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா முடத்திருமாறன். சரிங்களா? அடுத்து சங்க இலக்கியம். இந்த 3 சங்கங்களையும் தோன்றிய நூல்கள் தான் வந்து சங்க இலக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அந்த சங்க இலக்கியத்துக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் இது எல்லாமே வந்து நம்மளுக்கு அந்த குரூப் 2 முதல்நிலை தேர்வு வந்து கேட்பாங்க. சங்க இலக்கியத்துக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சரிங்களா? அப்ப செவ்வியல் இலக்கியம். சரிங்களா? சங்க இலக்கியத்துக்கு இன்னொரு பேர் வந்து செவ்வியல் அப்படின்னா அந்த கிளாசிக்கல் லாங்குவேஜ் செம்மை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல. செவ்வியல் அப்படின்னா செம்மை அப்படின்னு ஒரு பொருள். சரிங்களா? அப்ப செம்மொழி இலக்கியம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? செவ்வியல் இலக்கியம். அடுத்து வந்து திணை இலக்கியம். சரிங்களா? திணை சங்க இலக்கியத்துக்கு இன்னொரு பேர் வந்து திணை இலக்கியம். அடுத்து வந்து சங்க இலக்கியத்தை வந்து சமுதாய பாடல்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து வந்து வீரயுக பாடல்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சங்க இலக்கியத்துக்கு. அடுத்து வந்து 17 மேற்கணக்கு நூல். சரிங்களா? அப்ப அது 17 மேற்கணக்கு நூல், 8 தொகை 10 பாட்டு, அதுதான் 17 மேற்கணக்கு நூல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்து பாட்டும் தொகையும். பாட்டும் அப்படின்னா 10 பாட்டு, தொகை அப்படின்னா 8 தொகை. சரிங்களா? அப்ப சங்க இலக்கிய நூல் வந்து என்னது 8 தொகையும் 10 பாட்டும் தான். அப்ப சங்க இலக்கியம்ன்றதுக்கே வந்து இத்தனை பேர் சொல்றாங்க. சரிங்களா? அப்ப 8 தொகை 10 பாட்டு தான் சங்க இலக்கிய நூல்கள். அது வந்து செவ்வியல் இலக்கியம், திணை இலக்கியம், சமுதாய இலக்கியம், வீர யுக பாடல்கள், 17 மேற்கணக்கு நூல்கள், பாட்டும் தொகையும். அந்த மாதிரி சங்க இலக்கியத்துக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள். இது கண்டிப்பா குரூப் 4 கேட்பாங்க. குரூப் 2 முதல்நிலை தேர்வு இது வந்து நம்மளுக்கு வந்து வர வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அது முதன்மை தேர்வுல கேட்டாங்கன்னா அப்படியே எழுதிருங்க. எல்லாத்தையும் ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் அப்படியே எழுதிருங்க. சங்க இலக்கியத்துல அடுத்து நம்ம சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடிய பாடல்கள் 8 தொகை 10 பாட்டு, அதில் இருக்கக்கூடிய மொத்த பாடல்களின் எண்ணிக்கை, மொத்த புலவர்கள், அதை வந்து ஆண்
புலவர்கள் எத்தனை பேர், பெண் புலவர்கள் எத்தனை பேர், அது வந்து அதை பற்றி இப்போ நம்ம பார்க்குறோம். எண்ணிக்கை, அதாவது சங்க இலக்கிய பாடல்கள் மொத்தம் எவ்வளோனா 2381 பாடல்கள். சரிங்களா, 8 தொகை 10 பாட்டு 2 சேர்த்து 17 மேற்கணக்கு. சரிங்களா, அதில் இருக்கக்கூடிய மொத்த பாடல்களின் எண்ணிக்கை 2381. இது வந்து ஒவ்வொரு இலக்கிய வரலாறுமே வித்தியாசம் இருக்கும். ஆனால் இந்த தகவல் மட்டும், இந்த எண்ணிக்கை, இந்த தகவல் மட்டும் நம்ம 12ஆம் வகுப்பு தமிழ் சிறப்பு தமிழ் புத்தகத்திலேருந்து இருக்குது. அந்த சிறப்பு தமிழ் புத்தகத்தில் இது இருக்கிறதுனால இது வந்து நீங்கள் எந்த இது கேட்டாலும் இதே நீங்கள் எழுதுங்க. மற்ற இலக்கிய வரலாறுல வந்து இப்போ தேவிரா, பாக்கியமேரிலாம் வந்து இந்த நண்பர்கள் இது வந்து எண்கள் வந்து வித்தியாசமாக இருக்குது. இது கரெக்டாக இருக்குது. இது வந்து 1861 இருக்குது. சரிங்களா, இது வந்து நம்ம சிறப்பு தமிழ் 12ஆம் வகுப்பு சிறப்பு தமிழ்லேருந்து இந்த தகவல் எடுக்கிறீங்க. அதனால புக்கில் எடுத்து வந்ததுனால இது வந்து கரெக்ட். சரிங்களா, அதனால் மொத்த சங்க இலக்கிய பாடல்களுடைய எண்ணிக்கை வந்து 2381. அடுத்து வந்து அகத்திணை பாடல்கள். அப்போ சங்க இலக்கியத்தை வந்து அகத்திணை புறத்திணைன்னு சொல்லி 2ஆக பிரிப்பாங்க. அகத்திணை அப்படின்னா அது வந்து தலைவன் தலைமையிலே இருக்கக்கூடிய காதல் வாழ்க்கை, இல்வாழ்க்கை, அதை பற்றி சொல்லுவாங்க. புறத்திணை அப்படின்னா வீரம், அறம், கொடை, அதை பற்றி சொல்லுவது. சரிங்களா, இப்போ அகத்திணை பாடல்கள் வந்து 1862 இருக்கு. புறத்திணை பாடல்கள் வந்து 519 பாடல்கள் வந்து புறத்திணை பாடல்கள். இதில் சங்க புலவர்களுடைய எண்ணிக்கை, மொத்த புலவர்களுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா 473 புலவர்கள் வந்து இந்த பாடல்கள் வந்து இயற்றிருக்காங்க. அடுத்து வந்து சங்க கால பெண் புலவர்கள் வந்து அதில் 473 வந்து பெண் புலவர்கள் எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா 49 இருக்கு. சரிங்களா, அடுத்து வந்து வரலாற்று சான்றுகள். சரிங்களா, அது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான சான்று நம்மளுக்கு. சரிங்களா, இந்த வரலாற்று சான்றுகள் வந்து அடிக்கடி நம்மளுக்கு குரூப் 4 இல்லை குரூப் 2 இல்லைன்னா குரூப் 2 வந்து மெயின்ஸு பிரிமியர் வந்து 3 எக்ஸாமுமே கேட்பாங்க. சரிங்களா, அப்போ சங்கம்ன்ற ஒரு சொல்ல வந்து முத பயன்படுத்தியவர் யார் அப்படின்னா சீத்தலை சாத்தனார். இவர் வந்து 50 காப்பியங்கள்ல ஒரு காப்பியம் எழுதியிருப்பாரு. அது என்னது, மணிமேகலையின் ஆசிரியர் யாரு, சீத்தலை சாத்தனார். இவர் தான் வந்து முத சங்கம்ன்ற வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருப்பாரு. தொல்காப்பியர் வந்து இந்த சங்கம்ன்ற வார்த்தை வந்து பயன்படுத்தவே இல்லை. தொல்காப்பியத்திலும் சரி எந்த ஒரு மேற்கொள்ளும் சரி தன்னுடைய சங்கம்ன்ற வார்த்தையை வந்து அவர் வந்து பயன்படுத்தவே இல்லை. முத சங்கம்ன்ற வார்த்தையை பயன்படுத்தினது யார் அப்படின்னா சீத்தலை சாத்தனார். அடுத்து வந்து 3 சங்கம் பற்றிய விரிவான செய்தி முதலாக கூறிய நூல் எது? அதாவது மதுரையில் வந்து 3 சங்கங்கள் இருந்துச்சுன்ற உண்மை செய்தியை வந்து முதலாக கூறிய நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா இறையனார் அகப்பொருள். சரிங்களா, நான் சொல்றது வந்து முதலாக கூறக்கூடிய நூல் எது அப்படிங்கிறாங்கன்னா இறையனார் அகப்பொருள். சரிங்களா, அந்த இறையனார் அகப்பொருள்ன்ற நூலுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இறையனார் தான் யாரு, சிவபெருமான். சரிங்களா, அவர் வந்து இறையனார் அகப்பொருள்ன்ற நூலை எழுதினாரு. அதுல வந்து இந்த 3 சங்கம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இந்த நூல் வந்து சொல்லுது. இந்த 3 சங்கமும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி முதல்ல சொன்னது யார் அப்படின்னா நக்கீரர். சரிங்களா, நக்கீரர் தான் இதனுடைய இறையனார் அகப்பொருள்ன்ற நூலுக்கு உரையாசிரியர் யார் அப்படின்னா நக்கீரர். அவர் தான் வந்து தமிழ்ல வந்து முதல் உரையாசிரியர் யார் அப்படின்னா நக்கீரர் தான் சொல்லுவாங்க. சரிங்களா, அப்ப சங்கம் பற்றிய முதல் குறிப்பு, சரிங்களா, சங்கம் பற்றிய முதல் குறிப்பு வந்து எதுல இருந்துச்சு அப்படின்னா திருநாவுக்கரசர் எழுதிய தேவாரம். சரிங்களா, சைவ அடிகளார். சரிங்களா, சைவ அடியார்ல திருநாவுக்கரசர். சரிங்களா, அந்த சைவ சமய புறவர்கள் 4 பேர்ல வந்து இவர் முக்கியமானவர். திருநாவுக்கரசர் இவர் எழுதின தேவாரம் இதுல தான் வந்து சங்கம் பற்றிய குறிப்புகள் வந்து முதலாக சொல்லியிருக்காரு. சரிங்களா, அடுத்து வந்து செப்பேடு, அதாவது சாசனம், பட்டயம், செப்பேடுகள் அப்படின்னு சொல்லி சான்றுகள்ல பார்த்தோம்னா செப்பேடு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. எங்கடா தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சின்னமனூர் செப்பேடு. சரிங்களா, இது வந்து கிபி 7ஆம் நூற்றாண்டுல வந்து கண்டுபிடிச்சாங்க. சரிங்களா, அது வந்து சின்னமனூர் செப்பேடு வந்து சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தாங்க அப்படின்றதுக்கான சான்றுகள் வந்து இது எல்லாமே நம்மளுக்கு கிடைத்த சான்றுகள். அடுத்து வந்து சங்க இலக்கியமே நம்மளுக்கு வந்து இது சான்றுகள் தான், வரலாற்று சான்றுகள் தான். சங்க இலக்கியத்திலே வந்து பல நூல்கள் வந்து நம்ம சங்கம் இருந்ததுக்கான வரலாற்று சான்றுகளை சொல்றாங்க. அதனால வந்து சங்க இலக்கியங்கள்ல அது வந்து எந்தெந்த இலக்கியம் வந்து நம்ம மதுரையில் இருக்கக்கூடிய சங்கம் தமிழ் வளர்த்த நம்ம மதுரை பற்றி செய்தி சொல்லக்கூடிய எந்தெந்த நூல் இருக்குன்னு சொல்ற பத்தி பார்க்க போறோம். சங்ககால வரலாற்று சான்றுகள் பார்த்துட்டு இருக்கோம். சங்ககால வரலாற்று சான்றுகள் வந்து இப்போ நம்ம பார்க்க போறது வந்து இலக்கிய சான்றுகள். சரிங்களா, இலக்கிய சான்றுகள் வந்து நம்ம சங்க இலக்கியத்துல வந்து எந்தெந்த நூல் வந்து சங்க காலத்தை பற்றி, சங்கம் இருந்ததை பற்றியும் சங்க காலத்து நூல்கள் பற்றி சொல்லுகிறதோ அதெல்லாம் வந்து அந்த நூல்களை பற்றி நம்ம பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து தொல்காப்பியத்தில் வந்து பாயிரம். சரிங்களா, தொல்காப்பியத்தில் வந்து பாயிரத்தில் வந்து நம்ம சங்க காலத்தில் வந்து சங்கம் இருந்ததுக்கான சான்றுகள் வந்து கூறுகிறது. சரிங்களா, அடுத்து தொல்காப்பியத்துக்கு உரை எழுதிய பேராசிரியர்.
அவர் தன்னுடைய உரையில வந்து நம்ம சங்க காலத்தை பற்றியும் சங்க காலத்தில் இருந்த புலவர்களை பற்றியும் சொல்லியிருக்காரு. அடுத்து வந்து மதுரை காஞ்சி. மதுரை காஞ்சி வந்து இது பத்துப்பாட்டு நூல்களில் ஒன்று. சரிங்களா? அந்த பத்துப்பாட்டு நூலில் இருக்கக்கூடிய மதுரை காஞ்சி வந்து நம்ம மதுரையில் இருக்கக்கூடிய சங்கத்தை பற்றி சொல்லியிருக்கு. சரிங்களா? அடுத்து சிறுபானாற்றுப்படை, இதுவும் பத்துப்பாட்டு நூல்களில் ஒன்று. இதுவும் நம்ம சங்கத்தை பற்றி சொல்லிடுது, சங்க காலத்தை பற்றி சொல்லிடுது. சரிங்களா? அடுத்து வந்து புறநானூறு, இது வந்து 8 தொகை நூல். சரிங்களா? இந்த 8 தொகை நூல் வந்து நம்ம சங்க காலத்தை பற்றியும் சங்கத்தை பற்றியும் தமிழ் வளர்த்த சங்கத்தை பற்றியும் கூறுகிறது. அடுத்து சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் வந்து 50 காப்பியங்கள் வந்து அதுவும் சொல்லிடுது. அடுத்து மணிமேகலையும் 50 காப்பியங்கள் வந்து அதுவும் சங்கத்தை பற்றி சொல்லிடுது. அடுத்து கலித்தொகை, அது வந்து 8 தொகை நூல். அது தேவாரம். சரிங்களா? தேவாரம் வந்து சங்கத்தை பற்றி கூறுகிறது. அடுத்து திருவாசகம், பெரிய புராணம், கம்பராமாயணம். அந்த கம்பராமாயணமும் வந்து இதிகாசங்கள். சரிங்களா? அடுத்து ஔவையாருடைய தனிப்பாடல்கள். ஔவையார் வந்து தன்னுடைய தனிப்பாடல்கள் வந்து சங்கத்தமிழ் மூன்றும் தா அப்படின்னு சொல்லி விநாயகர் பெருமானிடம் வேண்டுவார். சரிங்களா? அப்ப இந்த சங்க இலக்கியங்கள்ல இந்த எல்லா நூல்களும் வந்து நம்ம சங்கத்தை பற்றியும் மதுரையை பற்றியும் கூறியது. அடுத்து வெளிநாட்டு பயணிகள், அதாவது இந்தியாவுக்கு வருகின்ற வெளிநாட்டு பயணிகள் வந்து முக்கியமானவங்க 3 பேர் வந்து நம்ம மதுரையில் இருக்கக்கூடிய சங்கத்தை பற்றியும் நம்ம மதுரையை பற்றி சிறப்புகளை பற்றி சொல்லியிருக்காங்க. தாலமி, பிலினி, பெரிப்ளஸ், இவங்க 3 பேருமே வெளிநாட்டை சேர்ந்தவங்க. இது இந்தியாவுக்கு வந்து அது தமிழ்நாட்டுக்கு வந்து மதுரைக்கு வருகிறது தமிழ்நாட்டை பற்றி குறிப்புகள் எழுதியிருக்காங்க. தன்னுடைய பயண குறிப்பு நூல்களை வந்து நம்ம மதுரையில் இருந்த சங்க காலத்தை பற்றி வந்து வெளியிட்டிருக்காங்க. சரிங்களா? அடுத்து வந்து வெளிநாட்டு நூல்கள். இது எல்லாமே வந்து வெளிநாட்டு நூல்கள் வந்து நம்ம மதுரையில் இருக்கக்கூடிய மதுரையில் இருக்கக்கூடிய சங்க காலத்தை பற்றி சங்க நூல்கள், சங்க இலக்கியங்களை பற்றிய குறிப்புகள் அந்த நூல்களில் இருக்கிறது. சரிங்களா? அது என்ன நூல் அப்படின்னா மகாவம்சம், ராஜாவளி, அப்புறம் வந்து ராஜ ரத்னாகிரி. சரிங்களா? ராஜ ரத்னாகிரி, மகாவம்சம், ராஜாவளி, ராஜ ரத்னாகிரி, இது எல்லாமே வந்து சங்ககாலத்தை பற்றி இருக்கக்கூடிய வரலாற்று சான்றுகள். சரிங்களா? இப்போ நம்ம சங்க காலத்தை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கிட்டோம்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இது வந்து சங்க காலம் குறிப்புரைன்னு சொல்லி முதன்மை தேர்வில் கேட்டாங்க அப்படின்னா ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் எழுதிருங்க. இது போக நீங்க 6ல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் என்னென்ன சங்க காலத்தை பற்றி நீங்க படிச்சிருக்கீங்களோ அதையும் சேர்த்து எழுதுங்க. சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு நான் பாயிண்டா கொடுத்துருக்கேன், நீங்க வந்து கட்டுக்கோடிகள் எழுத பாருங்க, அது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அடுத்து இதுக்கு வந்து ஒரு கதை மாதிரி ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்லியிருக்கேன், நீங்க உங்களுக்கு நல்லா புரியும் நினைக்கிறேன். அப்படியே ஒரு 1க்கு 2 தடவை நீங்க ரிவிஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியா மனசுல இருக்கும். இதை வச்சு இந்த மாதிரி குரூப் 1ல கேட்டாங்கன்னா இதுல குரூப் 2, குரூப் 1ல கேட்க மாட்டாங்க. குரூப் 2 முதன்மை தேர்வு, முதல்நிலை தேர்வு, குரூப் 4 3ல கேட்டாங்கன்னா எப்படி கேட்டாலும் நம்ம வந்து எழுதிடலாம். சரிங்களா? நீ இதனுடைய தொடர்ச்சியாக அடுத்த வாரம் அடுத்த வகுப்புல வந்து இதனுடைய தொடர்ச்சியாக அடுத்து நம்ம என்ன பார்க்கறோம் அப்படின்னா சங்க மருவிய காலம், பல்லவர்கள் காலம், அடுத்து வந்து சோழர்கள் காலம், நாயக்கர் காலம், அவங்களுடைய இதில் வந்து சமூக நிலை எப்படி இருந்துச்சு, இலக்கியம் வந்து எப்படி வளர்ச்சி அடைஞ்சிச்சு, அதெல்லாம் வந்து நம்மளுக்கு இருக்கு. அதை வந்து அடுத்த வகுப்புல பார்ப்போம். இதை தொடர்ந்து வந்து சங்க காலத்தை தொடர்ந்து அதுக்கப்புறம் வந்து இந்த சங்க காலத்திலே வந்து இன்னமும் நம்ம அடுத்து பார்க்க வேண்டியது வந்து சங்ககால புலவர்கள் ஒரு 10 பேர் இருக்காங்க, அவங்கள பற்றி பார்க்கணும். அப்புறம் வந்து கடையேழு வள்ளல்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அவங்கள பற்றியும் பார்க்கணும். ஏன்னா முதன்மை தேர்வுல அவங்கள பற்றி கேட்க வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அதனால வந்து அடுத்த காணொலி வகுப்புல தமிழ் வகுப்புல இதை பற்றி பார்ப்போம். அனைவருக்கும் நன்றி. மறுபடியும் ஞாபகத்தில் நம்மளுடைய கல்வி மையத்துடைய யூடியூப் சேனல் வந்து டிஎன்பிசி மீட் மதுரை, அது வந்து அனைவருமே பாருங்க, பயனடைங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அனுப்புங்க. அனைத்து ஆசிரியர்களும் வகுப்புகள் வந்து இனி வரும் காலங்களில் வகுப்புகள் வந்து இந்த யூடியூப் சேனலில் வந்து பதிவிடுவோம். அனைவரும் தேர்வுக்கு தங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள்.